கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆனந்தமாய் என்பக்கானான் எகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே நாற்றி வல்ல போதேதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வல்லாம் போதேதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் ஒருக்கிய கல்வாரியே நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என் உள்ளம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமாய் உம்மை கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறே இல்லை என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறே இல்லை என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் ஆமாய் பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். அம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறா உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. பாரும் தேவா ஏழைக்கு மாறா உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. ஆனந்தமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட். வாசிப்போமா இன்னைக்கு நம்முடைய செய்தி. ஏசாயா 1வது அதிகாரம் 8வது வசனம். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணத்தை போலவும் மீது இருக்கிறார். 3 வகையான உவமைகளை சொல்றார். யாரை குறித்து முக்கியமான சீயோன் குமாரத்தி. சீயோன் குமாரத்திங்கிறது இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். சரி, நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம கிரேக்க வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். கிரேக்க வார்த்தை, சரி, எபிரேய வார்த்தை. கிரேக்க வார்த்தை இல்ல, எபிரேய வார்த்தை. எல்லாம் பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேய ஹீப்ரு இருக்கு. ஃபர்ஸ்ட் டாக்டர். டாக்டர் நமக்கு தெரியும், மக. மகளுக்கு என்ன எபிரேய வார்த்தை இருக்குன்னா டவுட்டர். டவுட்டர், THUGATER. டாக்டர், டவுட்டர். இந்த டவுட்டர்ல இருந்து தான் டாக்டரே வந்திருக்கு. திரும்ப சொன்ன THUGATER. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா நேச்சுரல் ரிலேஷன்ஷிப். என் மக இருக்க டீனா திவ்யா, அவன் எனக்கு எப்படி மகளா பண்ணா என் ரத்தத்தின் மூலம் வந்தவன். ஒரு உறவு, அது நேச்சுரல் ரிலேஷன்ஷிப். இது நம்பர் 1. இது இயற்கையிலேயே உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் ஒரு மக பிறந்தானா இந்த உறவு வந்துடும். எனக்கு நல்லா தெரியும். இந்த பையன் பிறக்கும்போது மக்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை பார்த்தா உலகமே அவங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைப்பாங்க. உம்மள பிள்ளை பிறக்கும்போது ஐயா பொட்டச்சி பிறந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனையோ வயதான அப்பா அம்மார்களை பார்க்கறது மகதான் பார்க்கும். எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. என் மகதான் அப்பா என்று பிக்ஸ் பண்ணேன்.
எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். ஒரு ஷர்ட் ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இப்போ ஜேடன் சின்ன பையன், அவன் பேசக்கூட தெரியாது, அவனை வச்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டான். என் பையன் இருந்தானா கூட இருந்திருக்க மாட்டான். சரி, அது எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப், ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப். இதுதான் இங்க நம்ம பார்க்குறது ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப். அது என்ன ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம், அப்பதான் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் என்னன்னு நமக்கு புரியும். எடுத்துக்கொள்ளாமா? 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள், 6வது அதிகாரம் 18வது வசனம். ஆன ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப், இந்த வருஷம் தான் இந்த ஹோல் செய்தி காட்டுப்பேன். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, நிறைய கண்டிஷன் சொல்றாரு, நீ விக்கிரத்தோட சம்பந்தம் இருக்கக்கூடாது, நீ பிரிந்து வாழணும், இப்படி எல்லாம் இருந்து வரிசையா சொல்லி 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 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமான தொடர்களை கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியா இருப்பார்கள் என்று. குமாரர் குமாரத்தி, இது ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப். யார் யாருன்னா ஆண்டோட எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்களோ அவங்க குமாரர் குமாரத்தி. இதுதான் டாட்டர். சரி, இதுதான் இந்த கீ வசனம். ஏசாயா 43வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஏசாயா 43:6, நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராது என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்தில் என் குமாரத்திகளையும் வரவழைப்பேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபி 70 தீத்து ராயன் முன்னாடி ஒரு ராஜா அனுப்புறான். அவனுடைய பையன் வந்து எருசலேம் முழுவதும் தீ வச்சிருக்கான். அப்ப அங்க இருக்கிற யூதர்கள் உலகம் வந்து சிதறி போயிடறாங்க. சிதறி போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு திரும்ப கொண்டு வருகிறார். வைத்திராதே, கொடு, அவங்க என் குமாரர் என் குமாரத்தி. இது இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்ப வந்து, இஸ்ரேல் தேசம்ங்கிறதே ஒன்று மேப்ல இல்லாம இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அதை மறுபடியும் ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறான்னா, என் குமாரர் என் குமாரத்திய திரும்ப கொடுங்கிறார். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்னு சொல்ல சொல்லுகிறார். அது என்ன சொல்ல சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 21வது அதிகாரம் 4வது வசனம். 21:4 என்னன்னா, ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகரியா 9வது அதிகாரத்துல நடந்த சம்பவத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். மத்திய 21வது அதிகாரம் 4வது வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறுகிறார். சாந்த குணம், இந்த சாந்த குணம் உள்ளவர் வருது கழுதை, யுத்தத்துக்கு வருது குதிரை, ரைட், ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள். சீயோன் குமார்த்தி, இந்த சீயோன் குமார்த்தி இதுல அடுத்த நம்ம உன்னத பட்டியல காட்ட போறேன். எருசலேம் குமார்த்தி இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கு. எருசலேம் குமார்த்திகளும் இஸ்ரேல் மக்கள் தான், இவங்களும் இஸ்ரேல் மக்கள். ஆனா இவங்க வேதத்தை நம்புறாங்க. எப்படி நம்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% அது நடக்கும். எது நடக்கும்? அவர் வருவாரா, அவர் வருவார் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் சீயோன் குமார்த்திற்கு சொல்லுங்கள். ஏசாயா 37வது அதிகாரம் 22வது. 37:22. அவனை குறித்து கர்த்தர் சொல்கிற வசனம் அது, சீயோன் குமார்த்தியாகிய கன்னியாஸ்திரீ உன்னை இகழ்ந்து
உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமார்த்தி உன் பின்பாக தலையை துலுக்கிறாள். ரெண்டையுமே பார்க்கணும். துலுக்கிறாள்னால என்ன அர்த்தம்னா கிண்டலா பாக்குறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது அநேகர் அவரை பார்த்து தலையை துலுக்கினாங்க. ஆடி ஆடி அதுபோல இங்க ரெண்டையுமே சொல்றாரு. எருசலேம் குமார்த்தி, சீயோன் குமார்த்தி. ஒரு வசனத்தை நம்ம பார்த்தாச்சு, ஒரு அர்த்தத்தை பார்த்தாச்சு. ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா தௌட்ரியான் அப்படிங்கிற ஒரு இவரைய வார்த்தைங்க. தௌட்ரியான், THUGA, தௌகாட்ரியான். தௌகாட்ரியானா a little daughter, குட்டி பொண்ணு. தௌட்ரியான், THUGA, தௌகாட்ரியான், TRION, ட்ரியான், a little daughter. இந்த லிட்டில் டாக்டர் குறித்து நான் உங்களுக்கு வசனம் காட்ட சொல்றேன். எடுத்துக்கலாமா? மத்தி 5வது அதிகாரம் 23வது வசனம். 5:20. யாவீருடைய குமாரத்தை நம்ம பார்க்கிறோம். யாவீரின் குமார்த்தியை நீங்க பார்க்கும்போது அவளை 5:23 சரி, நான் தப்பா எழுதிட்டு நீங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. யாவீருடைய குமாரத்திய 42வது வசனத்துல சிறு பெண்ணே எழுந்தது. மார்க்ல எஸ், மார்க் தப்பா எழுதிட்டேன். மத்தேயு கிடையாது, இது மார்க். மார்க் 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். என் குமாரத்தி தௌட்ரியான் மரண அவஸ்தைப்படுகிறார். பாருங்க 42வது வசனம். உடனே சிறு பெண் எழுந்து, குமாரத்தி வேற, சிறு பெண் வேற. தௌட்ரியான். மார்க் 7:25. மார்க் 7:25 பாத்தீங்கன்னா, அசுத்தாவி பிடித்த ஒரு சிறு பெண்ணின் தாய், ஒரு ஸ்திரீ ஸ்திரீ வேற, சிறு பெண் வேற. சிறு பெண்ணுக்கு தௌட்ரியான் அப்படின்னு பார்க்கணும். சரி, 2 பெண்களை உங்களுக்கு காமிச்சேன். 3வது பெண்ணை மட்டும் பார்த்து முடிக்க போயிடும். இது வெர்ஜின், கன்னி கலியாத பெண். பாத்ரியனோஸ், பாத்ரியனோஸ், PARTHENOS, பாத்ரியனோஸ் யார் அப்படின்னு மரியாள். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. இந்த கன்னிகையும் ஒரு பெண் தான், ரொம்ப சிறு பெண் கிடையாது. இது கொஞ்சம் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பெண். பாத்ரியோஸ். சரி, கிரேக்க வார்த்தை, சரி, எபிரேய வார்த்தையை நம்ம தியானிச்சாச்சு. இப்ப நம்ம சீயோன் குமாரத்தி அப்படிங்கறத ஒரு காலத்துல வசந்தத்தில் பார்ப்போம். எசாயா 1வது அதிகாரம் 8வது வசனம். சீயோன் குமாரத்தி, ஒரு காலத்துல சீயோன் குமார்த்தியை நல்ல செழிப்பா சாலோமன் காலத்துல எல்லாரும் செய்தி கேட்டு வர்றாங்க. ஆனா
இப்ப இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி. திராட்சை தோட்டம் வந்து செழிப்பா இருக்கும், பெரிய ஆசிரியர், அது ஒரு குச்சி. குச்சினா என்ன அர்த்தம்? வேஸ்ட். அது இலையும் கிடையாது, திராட்சை பூவும் கிடையாது, திராட்சை காயும் கிடையாது, வெறும் குச்சி தான். போலவும்னா அது கம்பாரிசன். வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலும். வெள்ளரிங்கிறது ஃப்ரீ. இஸ்ரேல் மக்கள் எகிப்து வெளியே வந்து அவங்க தாங்கள் விட்டு வந்த கொம்பட்டிக்காய் வெள்ளரிக்காய் நினைச்சு அழுதாங்க. அதுக்கு டேஸ்டே கிடையாது. அந்த மாதிரி உள்ள ஒரு இடம், அங்க இருக்கிறது ஒரு குடிசை. பார்த்துக்கோ நிலைமை. மூன்றாவது, முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல் மீந்திருக்கிறார். ஒரு பட்டணம் முற்றுகை போட்டா அது டோட்டலா அழிவுக்கு பரப்புது. இது ஏசாயா 4வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டப்படுறேன். 4 சீயோனிலே மீதியா இருந்து, இப்ப ஆண்டவர் இன்னொரு காரியத்தை காட்ட போகிறார். இது மீதியாய் இருந்து, அடுத்து பாருங்க, எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கு என்று பேர் எழுதப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுவார். ஆப்போசிட். இதுதான் சீயோன் குமாரத்திய ஆண்டவர் எந்த மாதிரி பார்க்க விரும்புகிறவர் அந்த ஆசீர்வாதம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலின் மேகத்தையும், மேகத்தை புகையை, மேகங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டுடைய ஒரு வெஹிக்கிள். அன்றதான் வர புகைங்கிறது நமது சாம்பிராணி புகை கிடையாது, அது தேவ மகிமையை காட்டுகிற புகை. இது நீங்க ஆண்டவர் வந்து இறங்குறார், யாத்ராகமத்தில் மலையில இறங்குறாரு. அப்ப அந்த புகையை பார்க்கணும். அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார், மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டார். இது ஆப்போசிட்டான, இதுதான் ரியல் சீயோன் குமாரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். சரி, வாசிப்போமா? 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 36 6. எப்படி, யார் மூலமாக இந்த அழிவு வந்துச்சு? ஆண்டவர் உண்டாக்குனார். சாலமோன் ஆலயத்தை உண்டு பண்ணி வைத்தாரு, அவ்வளவு மகிமையா இருந்துச்சு. ஆனா அது அழித்தது எப்படின்னா பாபிலோன் ராஜா மூலமாக நடந்துச்சுன்னு பாக்குறோம். 36 6. அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்து அவனை பாபிலோனுக்கு போக 2 வெங்கல சிலை கட்டி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துல பனிமுட்டை எல்லாத்தையும் உடைச்சு போட்டு அதுல இருக்கிற பெஸ்ட் எல்லாம் தூக்கி போயிட்டான். அவன் என்ன செய்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் அவர்கள் மேல் கல்தேயன் ராஜாவை வர பண்ணினார். ஒரு குச்சி போல ஏன் ஆச்சு? அந்த வர பண்ணிக்கிறார். ஏன்னா இவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புறதுக்கு ரெடி இல்லை. அடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா, ஏசாயா 62வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 62 11. ரிவார்ட். ஆகிலும் அவர் பூர்வ நாளுங்கிறதுனா சாலமோன் ஆட்சி செய்த அந்த நாட்கள், மோசேயும் தம்முடைய ஜனத்தை நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்கள் தமது மந்தையை மேய்க்க அவர் நடுவிலே தம்முடைய பரிசுத்தாவியை கட்டளையிட்டு தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்கத்தக்கதாக அவர்கள் முன்பாக தண்ணீரை பிளந்து நித்திய கீர்த்தி. இதெல்லாம் ஆண்டவர் செய்வார். யாருக்கு செய்வார்? யாருக்கு செய்வார்? சீயோன் குமாரத்துக்கு. ஆனா அது இந்த நிலைமைக்கு வந்துச்சு. ஆனா ஆண்டவர்களை உயர்த்துவார். சங்கீதம் 9வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு மரண வாசலை காட்டுறவங்களுக்கு. சங்கீதம் 9:13. மரண வாசலில் இருந்து
என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உடைய துதிகள் எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசிகளை விவரித்து. சீயோன் குமாரத்தின் வாசலினா சீயோன் குமாரத்தி எப்படி இருக்கிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் விட்டு பின்மாற்ற போயிடுச்சு. ஆண்டுடைய கோபம் வந்துருச்சு. பாபில் ராஜாவா அனுப்புறாரு. அனுப்பி எல்லாத்தையும் அழிச்சு விட்டார். இப்ப தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க என்னைய மரண வாசலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவேன்னு ஆண்டவர் ஒரு பேரை வச்சார், நாமம். நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசலில் விரித்து உம்முடைய ரட்சிப்பினாலே கலிகூறும் படிக்கு. ரட்சிப்பினால் கலிகூறுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். இதுதான் ஆண்டோடைய நோக்கம். இவர்களை ஆண்டவர் எந்த பாதையில கொண்டு போனார்னா, ஒரு அழிவின் பாதை. இந்த அழிவின் பாதையை நீங்க புலம்பல் 2வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கலாம். பக்கம் 953 புலம்பல் 2:1. ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினாலே மூடினார். மந்தாரத்தினால மூட்டது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆசிரத்தையும் பிடிக்கும். அத்தனை பேர் யோகுடைய வாழ்க்கையில he lost everything. ஆனா அது யோகுடைய தவறு கிடையாது. ஸ்டான்லி அதை குறித்து எப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பெரிய யானைகள் யுத்தம் பண்ணலாம். ஒரு பெரிய யானைக்கு பேரு பிதாவாகிய தேவன், இன்னொரு யானைக்கு பேரு சாத்தான். 2 மோதுதான். அது காலில் கிடக்கிறது யாருன்னா யோபு. யோபுக்கு தெரியாதான் இங்க 2 போட்டு சண்டை போடுறது. நான் சட்னி ஆயிருந்துச்சு. அவர் அதை அப்படி விளக்குவார். அது அவனுடைய தவறு கிடையாது. ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தினாலே சீயோன் குமாரத்தை மந்தாரத்தினாலே மூடினார். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாத பீடத்தை நினையாமலும் இஸ்ரேலின் மகிமையை வானத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டார். மகிமை, இஸ்ரேல் மகிமை. எப்ப சாமுவேல் காலத்துல பெட்டி பிடிபட்டுட்டு போயிடுச்சு. ஒனகாஸ் பித்தனியுடைய மனைவி கர்ப்பவேதனையில் இருக்கிறார். அப்ப எப்ப பிடிபட்டு போயிடுச்சோ, அவ மாமனார் பெடலி உடைஞ்சு சாகிறாரு. மகிமை இஸ்ரேலை விட்டு போயிடுச்சு அப்படின்னு இக்கபோத் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. அதுபோல எங்கேயும் அந்த பெட்டி போயிடுச்சு. ஆனா ஆண்டவருடைய வாக்கு தத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கு தத்தத்தை சொல்றோம். சகரியா இருக்குங்க ஒரு வாக்கு தத்தம் அவர் சொல்லுவார். சகரியா 2வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தி. ஆண்டவர் எப்பவுமே ஒரு கேரக்டர் மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது யாருன்னா சீயோன் குமாரத்தி. ஏன்னா இந்த சீயோன் குமாரத்தி தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய மேசியா ரட்சகருக்கு மனவாட்டியா மாற போறான். அப்ப அவளை மறக்கவே மாட்டார். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நாடுகளே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 7. பாபிலோன் குமாரத்தின் இடத்திலே குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் குமாரத்துக்குள்ள யார் உள்ள வந்தாச்சு? சீயோன் குமாரத்தி. அது அவங்க மாறிடுறாங்க. இன்னைக்கும் கத்தோலிக்க சகோதரிகளை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு கவலையான ஒரு சம்பவத்தை காதுல கெட்டுச்சு. ஒரு ஸ்டாஃப் எங்க ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவளுடைய தம்பிக்கு திருமணம் ஆகல. திருமணம் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிறிஸ்தவர்களாம். கிறிஸ்தவர்னால திருமணம் ஆகல. இந்த பொண்ணு என்கிட்ட சொல்றா, என் தம்பியுடைய பேரை நான் கிறிஸ்தவ பேர்ல இருந்து ஒரு பேர்களை மாத்தி அந்த கசட்ல போய் எல்லாம் செஞ்சு அப்படி மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் என் பையனுக்கு என் தம்பி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி அன்னைக்கு ரொம்ப கவலையோடு நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஷோ, இவளுக்கு பிள்ளைகள் இருக்காங்களே, திருமணம், அது பையனுக்கு திருமணம் ஆகலன்ட்டு ஆண்டவர் விடுறது எவ்வளவு ஒரு கேவலமான காரியம் சொல்லி இதுதாங்க நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்க. நீ எதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க? நீ சீயோன் குமார்த்தி, ஆனா பாபிலோன் குமார்த்திக்கு உள்ள நீ உட்கார்ந்துட்டு இருக்க. விடுவித்து கொள்ளுங்கிறார்.
இப்போ நான் சொல்றது கட்டாயம் அங்கே போயிடும். நான் சொல்றது யாரும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் டைரக்டா சொல்ல மாட்டேன், எனக்கு அது வேலை. அந்த பொண்ணு அவ்வளோ பைபிள் ஸ்டடி வரும், அவ்வளோ தெரியும், அவ்வளோ ஆண்டார் ஆசிரியர். சரி, அது என்னுடைய பிரச்சனை கிடையாது. இந்த சீயோன் குமார்த்தி கம்பீரிக்கிறத நீங்க எங்க பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க. சீயோன் குமார்த்தியை மிகவும் கழிவுறே ஏன் மேசியா வர்றாரு, கழுத மேல வருவார். நான் சொன்னாப்லயே வந்தாதான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்ப அந்த சீயோன் குமார்த்திக்கு சந்தோஷம் என்னன்னா, மனவளன் வருவார், கழுதை மேல வருவார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை குட்டிய வரிமையில் எறிகிறவர் இருக்கிறார். இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த மீதியான மக்களை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே வாசிச்சோம், அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க போயிடும். எசாயா 1வது அதிகாரம் ஒரு குடிசையை போல இருக்கிறார். அந்த குடிசையை போல இருக்கிறத யோபு இன்னும் அருமையாக அதை விளக்குகிறார். யோபு இதை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 27வது அதிகாரம் 18 27:18 யோபு. அவருடைய வீடு ஒரு காலத்துல வீடா இருந்துச்சு, பொட்டு பூச்சி கட்டின வீட்டை போலவும் காவல்காரன் போட்டிருக்கிற குடிசையை போலும் இருக்கும். காவல்காரன் இருக்கிற குடிசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருவான், உள்ள இருந்துட்டு போயிடுவான். அங்க வேல்யூபிள் சைன்ஸ் எதுவுமே இருக்காது. இதுதான் அவருடைய நிலைமை. குச்சிங்கிறது என்ன அப்படின்னு நான் பார்க்கிறோம். இந்த குச்சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு காலத்துல ஆண்டவர் ஒரு கிளைங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த கிளைங்கிறது வார்த்தை அந்த ஷூட். எசாயா 11வது அதிகாரம் 1 வசனம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னா இதுதான் கிளை. அவர் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அதன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும். அப்ப ஆண்டவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளைக்கு ஒரு மணவாட்டியை கொண்டு வரணும். அந்த மணவாட்டி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மணவாட்டி ஆபரணங்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டது போல இருக்கணும். ஒரு பியூட்டிஃபுல் வஸ்திரம் தரிச்சிருக்கணும். அந்த பெண் அந்த மாப்பிள்ளைக்கு ஆடு கரெக்டா சூட் ஆகிறாப்புல இருக்கும். நேரம் அது ஆகாது. நானும் என் மகளும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், தூத்துக்குடி. அப்ப அந்த மாப்பிள்ளை பயங்கர ஸ்மார்ட் அப்படி ஒரு எனக்கு ஆச்சரியம் ஆச்சு. எவ்வளவு இந்த காசுல இருக்காங்க, நம்ம ஜாதியில இப்படி இருக்காங்க. ஆனா பொண்ணை பார்த்தா சம்பந்தமே இல்லை. நான் பையன் கேட்டேன், குட்டி கொஞ்சம் மேட்ச் ஆக மாட்டேங்குது. போங்கப்பா போங்க, ஏதோ கல்யாணம் ஆகுது, இவங்க கொடுத்து நடத்துறவங்க பாக்குறத விட்டுட்டு மேட்ச் பார்த்துக்கிட்டு நினைச்சு ரைட்டு, இந்த மாதிரி சினிமால நடிக்க வைக்க போறோம். 2 மேட்ச் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு திருமணம் நடக்கணும், சண்டை போடாம பிள்ளையை வைத்துக்கிட்டு நடத்தணும், அதான்ப்பா நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா. அது மாதிரி இங்க ஒரு மேட்ச் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கிளைக்கு மேட்ச் இன்னொரு கிளை நம்முடைய சாயல் நமக்கு உண்டாக்கணும். ஆனா அது எப்படி இருக்குன்னா, குச்சி போல குச்சி. அந்த கிளைங்கிறது ஒரு புருஷன். சகரியா 6வது அதிகாரம் 13வது வசனம், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தியவராய். அந்த மகிமை பொருந்திய கிளை ஒரு புருஷன் தம்முடைய சிங்காசனத்தின் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். அவருடைய சிங்காசனத்தில் ஆசாரியா இருப்பார். இவர் ஒரு புருஷன் சொல்லி 12. இது ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எனப்படும். 12 புருஷனுங்கிற கிளைக்கு மேட்சா யார் இருக்கணும்? மணவாட்டி இருக்கணும். மணவாட்டி பேரு சீயோன் குமாரத்தி. ஆனா அவ குச்சியா இருக்கா, அதுதான் பிரச்சனை. சரி, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 8வது அதிகாரம் 8வது வசனம். அந்த கிளைக்கு பேர் என்ன? எசாயா 8:8 யூதாவுக்குள் பிரவேசித்து பிரகாத்தி வருகிற கழுத்து மட்டும் வருகிறாங்க. இம்மானுவேலே, அவன் செட்டை நெல்லில் உமது தேசத்தின் விசாலத்து. இம்மானுவேலே தான் கிளையுடைய பெயர். இம்மானுவேலே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் பெயர் இங்க இருக்குது.
அவர் என்ன செய்வார், ஃபுல்லா மூடுவார். இது அவருடைய ஒரு ஆசீர்வாதம். இந்த விரிவுங்கிறது எங்க பாத்தீங்கன்னா, இந்த விரிவு என்னதுங்க, மத்திய 23வது அதிகாரம் விரிவு 23 37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசியை கொலை செய்ய உன்னிடத்தில் அனுப்பப்பட்டே, கோழி தன் சிறகைக்கு, அந்த இம்மானுவேல்ங்கிற சிறகு மூடுறதுக்காக பாட்டுச்சு. ஆனா பிரயோஜனமே இல்லை. உனக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேம்மா. நம்முடைய ஜெபத்துக்கு லிமிட்டேஷன் இருக்கு, கேட்டுக்கோ. நான் எனக்கு ஜெபத்துல எவ்வளவு நம்பிக்கிறோம் தெரியும். ஆனா ராகுலுக்கு உணர்வு இருக்கணும், சொல்லிட்டேன். ராகுலுடைய உணர்வு இல்லாம நம்ம தலைகீழா நின்று உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் அது நடக்காது. அவனுக்கு உணர்வு இருக்கணும். நம்ம நிலைமை என்ன, அவங்க தாயுடைய நிலைமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீ திரும்ப திரும்ப அதை சொல்லு, அதை நாங்க ஜபிச்சாச்சு, ஏற்கனவே நம்ம ஜெபம் பண்ணியாச்சு, ரைட். இந்த குச்சி முன்னே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்க போறோம். குச்சி ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு வாசிப்போமா. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 21. 1 ராஜாக்கள் 10:21. ராஜாவாகிய சாலமன், இந்த குச்சி ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி இருந்த தேசம் தான் இப்படி ஆயிடுச்சு. ராஜாவாகிய சாலமன் இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொண்ணு இருந்துச்சு. அங்க வெள்ளிக்கு ஒரு பொருட்டாவே கிடையாது. தர்ஷிஸ் கப்பல்ல இருந்து வருகிற பொண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாமே பொண்ணு வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாமே சாலமனுடைய காலத்தில் இருந்த. ஏமா செல்வி டீச்சர், உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். உன் பையன்கிட்ட ஒவ்வொரு ரிசல்ட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல எடுத்து அனுப்பிச்சு பாப்போமா. அப்ப நான் அதை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். மார்க் நாங்கெல்லாம் எக்ஸாம் வச்சாங்க எங்களுக்கு. அதே மாதிரி உன் பையன் ராகுலுக்கு சேலஞ்சில் சேர்க்கறது எல்லாரையும் சேர்ப்பாங்க. ஆனா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எனக்கு அனுப்பிச்சிடும். சார் பாஸ்டர் அந்த மார்க்கை வச்சு ஜெபம் பண்ணுவார்னு சொல்லி அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கு, ரைட். பாருங்க 25வது வசனம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 5வது வசனத்துல, ராணி பார்க்கிறா, பார்த்து நான் வந்து என் கண்களால் காணும் மட்டும் இவ்வளவு இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட, அந்த அளவுக்கு ஒரு ராணியே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு உன்னதமான இடத்துல ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை வைத்திருந்தார். 9வது வசனம் பாருங்க, அவர் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் மகிமைப்பட்டார். இந்த காரணம் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்க போறோம். ஆண்டோடைய கோபத்தை அவங்களுக்கு காமிச்சு இன்னொரு காரணத்தை காட்டுறோம். எரேமியா 4வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் எதை அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4:13, இதோ மேகங்கள் போல எழும்பி வருகிறார். இவ்வளவு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்த ஆண்டவர் அனுமதிக்கிறார். மேகங்களை போல எழும்பி வருகிறான். அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல இருக்குது. அவன் குதிரைகள் கழுகிலும் வேகமாறுது. நமக்கு ஐயோ, நாம் பாலாக படுகிறோமே, பாலாக. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தின் பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கறையில் இருப்பாய். இந்த பிரச்சனைய ஆண்டவர் சால்வ் பண்றதுக்கு கொடுத்தாரு, கேட்கல, அழிச்சு விட்டாரு, குச்சா மாத்திட்டாரு. ஜெபிச்சு படிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எவரிய வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம் ஐயா. எங்களுக்கு தெரியாத சத்தியத்தை துயாவினர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.